வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை பரப்புரை இயக்கத்தை முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினராக சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்கொள்ளும் பொழுது திமுக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் திமுக நடத்தியுள்ள உரிமை போராட்டங்களையும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி ஒவ்வொரு வாக்காளரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தில் இணைக்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டம் முழுவதும் மாவட்ட பொறுப்பாளர் கே.எம். ராஜு உத்தரவின்படி மாவட்டம் முழுவதும் இந்த பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உதகை நகரம் பாம்பே கேசில் பகுதியில் திமுக இளைஞர்கள் இணைந்து வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் திமுக நடத்தியுள்ள உரிமை போராட்டங்களையும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி ஒவ்வொரு வாக்காளரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தில் இணைக்க பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். உதகை நகரம் 18வது வார்டுக்குட்பட்ட வாக்குச்சாவடி 135 மற்றும் 136 பகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு என்னும் உறுப்பினர் பணியில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் நகரமன்ற உறுப்பினர் கே.ஏ. முஸ்தபாவின் அறிவுறுத்தலின்படியும் உதகை நகர துணைச் செயலாளர் கே.ஏ. இச்சுபாயின் ஆலோசனைக்கிணங்க மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளரும் BLA 2வுமான பழக்கடை முஜி மற்றும் ஃபைசல் ஆகியோர்களின் தலைமையில் BDA அப்துல் ரஹ்மான் மற்றும் தர்வேஷ் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதகை நகர இளைஞர் அணியின் துணை அமைப்பாளர் யாசர் மற்றும் ஃபயாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தீவிர கட்சி பணியாற்றி வருகின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். தேசிய கூட்டணியான இந்தியா கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணிக்கே தளபதியாக விளங்கக்கூடிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்னும் மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை தொடங்கி வச்சார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி மாவட்டமாக போய் எங்களுடைய சின்னவரும் அதை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. திமுக ஆரம்பித்தப்போ திண்ணை பிரச்சாரம் எப்படி ஆட்சி கட்டில் திமுக உட்கார வச்சா, அதே மாதிரி இப்போ இந்த டிஜிட்டல் இந்தியாவில் இந்த டிஜிட்டல் முறையில் உறுப்பினர் சேர்க்கைன்றது ரொம்ப எளிதாக இருக்குது. கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இப்போ நான் போகிறேன் நீ போகிறேன்னு சொல்லி கழகத்தில் உறுப்பினர் சேர்த்துறதுக்கு போட்டி போட்டு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம தளபதியுடைய நலத்திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், விடியல் பயணம், இந்த மாதிரி அவருடைய திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு வீட்லேயும் ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்துருக்கு. இதனுடைய விளைவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற ஒவ்வொரு வீட்லேயும் போட்டி போட்டு சேர்த்துறாங்க. ஒரு சிலர்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்க, நாங்கள் இதுவரையும் திமுகவில் சேர்ந்ததே இல்லைப்பா, இதுதான் முதல் முறை, நாங்களாம் சென்ட்ரலில் பிஜேபி, ஆனால் ஸ்டேட்டில் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி மகளிர்கள் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயம் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு தளபதி சொன்ன மாதிரி நிச்சயம் அதுக்கு மேலேயே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மக்களுடைய வரவேற்பில் தெரியுது. 200க்கும் மேலே ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோட இந்த முறையும் தளபதி ஆட்சியில் உட்கார்றது நிச்சயம் உறுதி. நன்றி, வணக்கம்.